பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், ராபர்ட் டி நொபோலி அப்படின்ற ஒரு மிஷனரி பத்தி பார்க்க போறோம். அவர் வந்து மதுரையில கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செஞ்சு அந்த டைம்ல பிராமின்ஸ்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஹையர் காஸ்ட்ல இருந்ததுனால, லோவர் காஸ்ட் இல்ல அன்டச்சபிலிட்டி பீப்பிள் மட்டும் தான் கிறிஸ்டியானிட்டிக்கு அவங்க வந்தாங்க. காஸ்பல் அவங்க தான் அக்செப்ட் பண்ணி. இந்த ராபர்ட் டி நோபிலி அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம பிராமின்ஸ்க்கும் காஸ்பல் சொல்லணும். அவங்களும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி ஆஃப் அக்கோமடேஷன் அப்படின்ற ஒரு தியரிய வந்து அவர் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணார். அதனால என்ன ஆச்சுன்னா, அவரு கான்டாக்சுவலைசேஷன் அப்படின்னா கிரிட்டிக்கல் கான்டாக்சுவலைசேஷன் அவர் வந்து ஃபாலோ பண்ணார். பிராமின்ஸ்க்கு அவர் வந்து போயிட்டு காஸ்பல் சொல்ல போனோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு மிஷனரியா இருக்கிற இன்னொரு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ ஹி வாண்டட் டு பி ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் அமாங் த பிராமின்ஸ். அவங்கள ஒரு நபரா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க படிக்கிற அந்த சான்ஸ்கிரிட் தமிழ் லாங்குவேஜ் அவர் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அவங்க போட ட்ரெஸ் எல்லாத்தையும் இவர் வந்து போட்டு எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஈவன் அவர் வந்து அவங்க போடுற த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைல்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணாரு. அவங்க லாங்குவேஜ் அவர் கத்துக்கிட்டாரு. எதுக்குன்னா அவங்களுக்கு இது எல்லாமே ஓகே. இதனால அவங்க காஸ்பிள் அவங்க வந்து சொல்லும்போது ஓகே இவருமே நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பிள் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கிறிஸ்டினிட்டிக்குள்ள வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. பட் அவர் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, கேஸ்ட் சிஸ்டமையும் பிராமின்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க அன்டச்சபிலிட்டிஸ் லோவர் கேஸ்ட் பீப்பிளோட அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட கூட அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ராபர்ட் டி நோபிலி அவர் என்ன பண்ணார்னா, பிராமின்ஸ நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இதையுமே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அக்செப்ட் பண்ணாரு. இதையுமே அவர் என்கரேஜ் பண்ணாரு. இப்ப சோ பிராமின் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம ஃபாலோ பண்றாங்க. சோ நம்மளுமே என்ன பண்ணணும்? கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சொல்ற காஸ்பலையும், நம்ம சொல்ற இயேசுவையும் ஏத்துப்பாங்க சொல்லிட்டு, பிராமின்ஸ்க்கு புடிச்ச மாரி இவரு தன்ன அக்காமடேட் பண்ணி, கேஸ்ட் சிஸ்டமையும் இவரு ஃபாலோ பண்ணி, சோ ஹையர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பிராமின்ஸ் வரப்ப இந்த லோவர் கேஸ்ட் பீப்பிள் சர்ச்சுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு தனியா நடத்துவாங்க. சோ இவரு அதே மாரியே இவரும் ஃபாலோ நோபல் என்ன பண்ணாருன்னா, அன்டச்சபிள் இவருமே அந்த கீழ் ஜாதிங்க. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவருமே வந்து பேசுறது அதுக்கு வேற தனியா ஆள்லாம் வந்து காஸ்பல் சொல்லுவாங்க. சோ இந்த ராபர்ட் டி நோபலை பொறுத்தவரைக்கும் ஒரு நட்ஷெல்ல சொல்லணும் அப்படின்னா, பிராமின்ஸ அட்ராக்ட் பண்றதுக்கு இவரு அவங்க கிட்ட இருக்கிற கேஸ்ட் சிஸ்டமையும் வந்து என்ன பண்ணாருன்னா அக்காமடேட் பண்ணிக்கிட்டாரு. சோ அது இல்லாம அவங்க போடுற ட்ரெஸ், த்ரெட்ஸ் அப்புறம் இந்த எல்லாமே அவங்க பண்ற எல்லாமே அந்த ட்ரெடிஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாமே இவர் ஃபாலோ பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ணிடலாம். பிராமின்ஸ் அட்ராக்ட் பண்ணி நம்ம அவங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வரலாம். கிறிஸ்டியனிட்டிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற தியரி ஆஃப் அக்காமடேஷன் இந்த ராபர்ட் இக்னோபலி ஃபாலோ பண்ணாரு. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவத்திலுமே நெறைய ஊழியக்காரர்கள் வந்து நெறைய பேர் வந்து ஈவன் இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ நம்ம சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராபர்ட் நோபலி பண்ண மாரியே யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தேவை? அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? அவங்களுக்கு இந்த சினிமாட்டிக் மியூசிக் பிடிக்கும். சினிமாட்டிக் ஸ்லாங்ஸ் பிடிக்கும். அந்த மாரி இருக்கிற சாங்ஸ் லிரிக்ஸ் பிடிக்கும். அந்த மாரி டான்சர்ஸ் பிடிக்கும். அந்த மாரி காஸ்டியூம்ஸ் பிடிக்கும். ஏ ரஹ்மான் ஒரு காஸ்டியூம்ஸ்ல வந்து அனிருத்ல ஒரு காஸ்டியூம்ஸ்ல வந்து இப்ப கான்செர்ட் பண்றாங்கன்னா, அதே மாரி நாமளுமே நெறைய பாஸ்டர்ஸ் வந்து கான்செர்ட் பண்ணும்போது அதே மாரியே காஸ்டியூம்ஸ், அதே மாரி லைட்ஸ். சோ இது எல்லாமே எதுக்காக பண்றாங்க? யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. ராபர்ட் நோபலி பண்ண அதே மிஸ்டேக்ஸ். சோ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல. பட் வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் த காஸ்பல். வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் த ட்ரூத். நம்ம அதையுமே நம்ம செய்யக்கூடாது. அவரு பிராமின்ஸ் அட்ராக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கேஸ்ட் சிஸ்டமே ஃபாலோ பண்ணாரு. சோ நாமளுமே வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு செக்குலர் கல்ச்சர் அதாவது சினிமா கல்ச்சர நம்ம வந்து அடாப்ட் பண்றது, காம்ப்ரமைஸ் பண்றது ட்ரூத்த. சோ தட்ஸ் டோட்டலி ராங். நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்டின்னா, அது வந்து கடவுள் மட்டும் தான் செய்வாரு. நம்ம வேலை என்ன சுவிசேஷத்த அவங்களுக்கு பிரசங்கிக்கிறது. ட்ரூத் சொல்றது. அவங்கள கன்வின்ஸ் பண்றது, கன்வெர்ட் பண்றது. இது நம்ம வேலை இல்ல. இது ஆண்டோடைய வேலை. தேங்க் யூ.